ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நடந்த ஒரு பெரிய பேங்க் ராபரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜனவரி 13 2006 ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேங்காக் ரியோவில் ஒரு பெரிய ராபரி நடக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் பேங்காக் ரியோ சுற்றியுமே 100 போலீஸோட போய் அங்கே உள்ள எல்லா ரோட்ஸையுமே பிளாக் பண்ணுறாங்க. அந்த பேங்கை சுற்றியுமே 100க்கும் அதிகமான போலீஸை வச்சு பேங்கை சுற்றி வளைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேங்குள்ளேருந்து அந்த பேங்கோட செக்யூரிட்டி வராரு. வந்து, சார் அவசரப்பட்டு உள்ளே போயிடாதீங்க, உள்ளே நிறைய ராபரர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய கன் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணோட தலையில் கன் ஷாட் பண்ணுற மாதிரி ஒரு ராபரர் வெளியே வரான். அவனோட ஃபேஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கான். அதோட அந்த பொண்ணை வெளியே விட்டுட்டு மறுபடியும் ராபரர் அந்த பேங்க்குள்ளே போயிடுறான். அதோட வெளியே உள்ள போலீஸும் உள்ளேருந்து வந்தவங்கக்கிட்ட என்கொயரியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, மக்களோட கூட்டமும் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறமா நிறைய மீடியாஸும் அங்கே வர்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே உள்ள போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அது அந்த பேங்க்கில் உள்ள ராபரர் தான். அந்த ராபரர் சொல்கிறான், நீங்கள் எங்களை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வால்டருங்கிற ராபரர் மறுபடியும் போலீஸை வாக்கி டாக்கியில் காண்டாக்ட் பண்ணுறாரு. உள்ளே இருக்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது, அதனால எங்களுக்கு பீஸா ஆர்டர் பண்ணி உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போலீஸும் பீஸா ஆர்டர் பண்ணி உள்ளே அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா வால்டர் போலீஸுக்கு கால் பண்ணவே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருக்காரு. போலீஸும் வாக்கி டாக்கியில் கால் பண்ணுறாங்க, ஆனால் வால்டர் வாக்கி டாக்கியை அட்டன் பண்ணவே இல்லை. பேங்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. டைம் போயிட்டே இருக்குது, நைட் 6 மணி ஆகுது. அதுக்கப்புறமா போலீஸும் இனிமேல் வெயிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு நம்ம உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளேயும் போகிறாங்க. போலீஸ் உள்ளே போகிறப்ப 3 பேங்க் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. பேங்கில் உள்ள ராபரர்ஸ் யாருமே பேங்கில் இல்லை. இன்னும் 3 ஒர்க்கர்ஸை அங்கே இல்லையா. அதுக்கப்புறம் போலீஸ் செக் பண்ணுறாங்க என்னதான் ராபரர்ஸ் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லா அமௌண்ட்டுமே அப்படியே இருந்துச்சா. அப்புறம் மேலே உள்ள செகண்ட் ஃப்ளோரில் உள்ள சேவ் டெபாசிட் பேக்ஸில் மட்டும்தான் இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. பேங்கில் உள்ள 400 சேவ் டெபாசிட் பேக்ஸில் 140 பேக்ஸை மட்டும் எடுத்து அவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஆனால் அந்த ராபரர்ஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுக்கான எந்த ஒரு தடையுமே அங்கே இல்லையா. அந்த ராபரர்ஸ் யூஸ் பண்ண ஒரு டம்மி கன்னும் ஒரு ட்ரில் மிஷினும் மட்டும்தான் அவங்கள விட்டுட்டு போயிருந்தாங்களா. இதனால அங்கே உள்ள போலீஸால் எதுவுமே பண்ண முடியல. அதோட மீடியாவும் போலீஸை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு சின்ன குழு கூட இல்லாமல் எப்படி இவங்களால் இப்படி ஒரு பேங்கை ராபரி பண்ணியிருப்பாங்கன்னு. ஃப்ரெண்ட், இது வரைக்கும் எப்படி இந்த பேங்கை ராபரி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி இந்த பேங்கை ராபரி பண்ணுறதுக்கான பிளானை போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்படி ஒரு பக்காவான பிளானை 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த ராபரியையும் ரொம்பவே கிளியராக பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட பேர் பெர்னால்டோ, இன்னொருத்தரோட பேர் தான் பால்ஸ்டர். இவங்க 2 பேருமே அர்ஜென்டினாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ளவங்களாம். என்னதான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே 2 பேருமே ஆப்போசிட் கேரக்டர் தான். பால்ஸ்டருங்கிறவரே ரொம்பவே டிசிப்ளினாகவும் பார்க்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாராம். ஆனால் பெர்னால்டோங்கிறவரே அப்படி கிடையாது, ரொம்பவே லீகலான விஷயத்தை தான் பண்ணுவார். அவருக்கு டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதா, அந்த அளவுக்கு மக்கா இருப்பாராம். என்னதான் இவங்க 2 பேருமே ஆப்போசிட் கேரக்டராக இருந்தாலுமே இவங்க 2 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக. இந்த ராபரி நடக்க பிளான் போட்டவங்களே இவங்க 2 பேர் தான். இந்த ராபரியை பண்ண முழு காரணமே இருந்ததே பெர்னால்டோ தான். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த பெர்னால்டோ ஒரு நாள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டிவியில் ஒரு பேங்கை ராபரி பண்ணுற மாதிரியான ஒரு மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் அதை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே நம்மளும் இந்த மாதிரி ஒரு பேங்கை ராபரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டு பால்ஸ்டரை சந்திக்க போகிறாரு. பெர்னால்டோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து
ஒரு பேங்கை ராபரி பண்ணணும்னு சொல்கிறப்பைய பால்ஸ்டர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் பெர்னால்டோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பால்ஸ்டரை ஒத்துக்க வைக்கிறாரு. பால்ஸ்டர் எப்படி இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா 2001 நடந்த பேங்க் ராபரியில் இவங்க தாத்தாவோட மொத்த பணத்தையுமே அந்த பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த பேங்கும் திவால் ஆகிட்டு, அதனால தான் பால்ஸ்டர் அந்த ஒரு ராபரிக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் பால்ஸ்டர் என்ன தான் ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு கண்டிஷனை மட்டும் பெர்னால்டோ கிட்ட போடுறாரு. நம்ம இந்த பேங்க் ராபரியில் யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பெர்னால்டோவும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க எந்த பேங்கை ராபரி பண்ணுறாங்கன்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க சூஸ் பண்ண பேங்க் தான் பேங்கோ ரியோ. இந்த ஒரு பேங்கை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, இங்கே தான் செக்யூரிட்டிஸும் ரொம்பவே கம்மி, அதோட இந்த பேங்கில் தான் சேவிங்ஸ் டெபாசிட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஒரு பேங்கையும் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பேங்க்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு 2 பேருமே ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பால்ஸ்டர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. பேங்குக்கு கீழே ரெயின் வாட்டர் பைப் வழியாக நம்ம போய் பேங்க் மேலே ஒரு ஓட்டையை போட்டு அதில் நம்ம சேஃபாக எல்லா அமௌண்ட்டையுமே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பால்ஸ்டர் கேட்குறாரு, நம்ம கொள்ளையடிக்க போகிறப்ப எப்படி நம்ம எல்லா பேங்க் எம்ப்ளாயிஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுலேயும் மார்னிங் டைமில் நிறையா பீப்புள்ஸும் பேங்கில் இருப்பாங்கன்னு பால்ஸ்டர் கேட்குறாரு. அதுக்கு பெர்னால்டோ சிம்பிளாக சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் நம்ம ஒரு பேங்கில் 2 ராபரியை பண்ணப்போம். நம்ம ஃபேக் ராபர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விட்டுருவோம். அவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸையும் பீப்புளையும் பார்த்துப்பாங்க. வெளியே உள்ள போலீஸ் அப்புறம் மீடியாவோட ஃபோக்கஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம மேலே உள்ள சேவிங் டெபாசிட்டில் உள்ள என்ன அமௌண்ட்டையுமே எடுக்கணும் அப்படின்னு பெர்னால்டோ சொல்கிறாரு. இதை கேட்டதோட பால்ஸ்டரும் ஐடியா ரொம்பவே பக்காவாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னும் 2 ராபர்ஸையும் இவங்களோட டீமில் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க எடுக்கிற அமௌண்ட்டை கொண்டு வரத்துக்காகவே ஒரு கார் வேணும்னு அதுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட்டான டிரைவரையும் தேடி பிடிக்கிறாங்க. இவங்கக்கிட்ட மணி இல்லாதனால இன்னொரு ஃபினான்சியரையும் இவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்க. அந்த ஃபினான்சியர் கிட்டத்தட்ட $1 lakh இந்த ஒரு ராபரிக்காக செலவு பண்ணுறாரு. இப்படி இவங்க எல்லா பிளானையுமே ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. இவங்க கொள்ளையடிக்கிற பணத்தை அந்த வடிகால் வழியை கொண்டு போய் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான போட்டையும் ரெடி பண்ணுறாங்க. பேங்க் ராபரி பண்ணுற அந்த ஒரு நாளும் வருது. ஃபஸ்ட்டு பால்ஸ்டர் அந்த மழைநீர் பைப் வழியாக உள்ளே போக போகிறாரு. அப்புறம் எடுக்கிற பணத்தை கொண்டு போக ஒரு காரையும் டிரைவரையும் ரெடியாக ஸ்பாட்டில் நிற்க வைக்கிறாங்க. இன்னும் 2 பேர் பேங்கோட மெயின் கேட் வழியாக உள்ளே போகிறாங்க. அப்புறம் பெர்னால்டோ ஒரு காரில் வந்து அந்த காரை பேங்க் எதிரில் விட்டுட்டு ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அந்த பேங்க் உள்ளே போகிறாரு. எதுக்காக பெர்னால்டோ அப்படி பண்ணுறாருன்னா, ஏன்னா பார்க்குற எல்லாருமே ராபரர் வந்த கார் இதானே போலீஸ்டர் சொல்லுவாங்க. அதுக்காக தான் பெர்னால்டோ இப்படி பண்ணுறாரு. அப்புறம் உள்ளே போய் பேங்க் எம்ப்ளாயிஸை பிடிச்சி வச்சுட்டாங்களாம். பெர்னால்டோ ஒருத்தரை மட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு போக சொல்கிறாரு. ஏன்னா பால்ஸ்டர் அந்த மழைநீர் பைப் வழியாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாருன்னு போக சொல்கிறாரு. அப்புறம் பால்ஸ்டரும் இன்னொரு ராபரரும் அந்த சேவிங்ஸ் டெபாசிட்டில் உள்ள எல்லா தங்கம் அப்புறம் பணத்தையுமே 2 மூட்டையிலையுமே கட்டுறாங்க. அந்த 2 மூட்டையிலையுமே மழைநீர் வடிவுள்ள வழியாக இறக்குறாங்க. போட்லையும் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறமா பெர்னால்டோ சொல்கிறாரு, இது போதும் நமக்கு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே போட்டில் ஏறுறாங்க. ஆனால் போட்டில் உள்ள இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அதோட பெர்னால்டோ துடுப்பை வச்சு போட்டை மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே காரில் எடுத்துகிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா இவங்க வீட்டில் போய் டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்க்குறாங்க. அதில் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ராபர்ஸ் எதுக்கு இவ்வளோ நேரம் சைலண்டாக இருக்காங்கன்னு தெரியலை அப்படின்னு நியூஸ் வருது. ஆனால் ராபர்ஸ் இவங்க வீட்டில் சேஃபாக உட்காந்து டிவி பார்க்குறது பாவம் போலீஸுக்கு தெரியாது. இந்த போலீஸால் இந்த ராபர்ஸை கண்டுபிடிக்க முடியலை. எந்த ஒரு சின்ன குழுவும் கிடைக்காத அளவுக்கு இவங்க பக்காவாக பிளான் போட்டாலுமே 2-3 வாரத்திலேயே இவங்க டீமில் உள்ள ஒருத்தனோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருது.
அதோட அவங்களும் போலீஸ்கிட்ட அந்த ராபரியை பற்றி சொன்னனால இவங்க எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னதான் இவங்க பிளான் பக்காவை போட்டாலுமே இவங்க ஒய்ஃபோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் 2 பேருக்கும் சண்டை வந்ததுனால இந்த பேங்க் ராபரியை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க டெய்லி ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.